நிதிக்கரை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிதிக்கரை சந்திரன். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் பற்றி. இஎல்எஸ்எஸ்ஸா அப்படின்னா என்ன? ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிறதோட சுருக்கமான வார்த்தை தான் இஎல்எஸ்எஸ். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறதுல ஒரு வகை அப்படின்னு சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது நம்ம நேயர்கள் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பலர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் புதுசாக இந்த சேனல் பார்த்து இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்களுக்கும் நம்ம அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால சுருக்கமாக மியூச்சுவல் ஃபண்டுனா என்னங்கிறத சொல்லிடுவோம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பல விதமான முதலீடுகள்லேயே அதிகபட்சமான ஒரு வருவாய் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது பங்கு சந்தை முதலீடுன்னு சொல்லுவாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 15-20% சராசரியாக கிடைக்கும். இன்னும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வாய்ப்பு இருக்குது. அது எந்த பங்கு வாங்குகிறோங்கிறத பொறுத்தெல்லாம் இருக்குது. அது தவிர எப்போ வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியான சூழ்நிலையில் பலர் அதில் முதலீடு செய்து அதிக லாபங்களை அனுபவிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் அது எல்லாருக்குமே சாத்தியமா? அப்படி ஒரு பங்கில் முதலீடு செஞ்சால் அதனோட ஏற்ற இறக்கங்களை தொடர்ந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. எனக்கு ஏற்கனவே என்னோடய பணி, அதாவது நான் செய்கிற ஆஃபீஸ் வேலையோ இல்லை நான் செய்கிற பிஸ்னஸ்லையோ ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. இதில் நான் இந்த பங்கு ஏற்ற இறக்கத்தை வேறு எங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா அது நியாயமான கேள்வி, அவங்கள பொறுத்தவரையில். அப்போ அவங்கெல்லாம் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய முடியாதா அப்படின்னா, அதுக்கான வழி தான் மியூச்சுவல் ஃபண்டு. இப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நேரம் இல்லாததுனாலேயோ இல்லை அதை பற்றிய புரிதல் இல்லாததுனாலேயோ பங்கு சந்தையோட லாபத்தை அனுபவிக்கணும்னு நினச்சாலும் தானே அதை செய்ய முடியாத ஆட்கள்கிட்ட இருந்தெல்லாம் பணத்தை வசூல் பண்ணி, இந்த மாதிரி நிறைய பேர்கிட்டேருந்து வசூல் பண்ணுற தொகையெல்லாம் மொத்தமாக சேர்த்து இந்த துறையில் அனுபவம் உள்ள அதையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிபுணர்கள் மூலமாக முதலீடு செய்வாங்க. அப்போது அந்த நிபுணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த நேரத்தில் எந்த பங்கை வாங்கணும், எந்த நேரத்தில் அதில் வெளியே வரணும், எந்த நேரத்தில் எந்த பங்கை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால இந்த மொத்த தொகையை பல பங்குகளில் பிரித்து முதலீடு செய்து மொத்தமாக ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கான நிர்வாக செலவு இதெல்லாம் போக மீதி இருக்கிறத முதலீடு யார் யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்களுக்கு எந்த விதத்தில் போட்டாங்களோ அப்படி பிரித்து கொடுத்துருவாங்க. இதுதான் அடிப்படையில் மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது. ஸோ இப்போது நம்ம இஎல்எஸ்எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இஎல்எஸ்எஸும் ஒரு வகையான மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொன்னோம். மற்ற மியூச்சுவல் ஃபண்டிலிருந்து இந்த இஎல்எஸ்எஸ் எப்படி மாறுபட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது. அதை நம்ம 3 விதமாக பிரித்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இப்போ நம்ம இதில் முதலீடு செய்கிறவங்ககிட்டேருந்து வாங்குகிற பணம்லாம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை சூழலுக்கு ஏற்ற மாதிரி மற்ற மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் பல்வேறு விதமான முதலீடுகளில் பிரித்து எப்படி சூழல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முதலீடு செய்வாங்க. ஆனால் இப்போ இந்த இஎல்எஸ் ஸ்கீமில் மட்டும் ஒரு கட்டாய செபியோட ரூல் என்ன அப்படின்னா, அது மார்க்கெட்டு ஏற்றத்தில் இருக்கா இறக்கத்தில் இருக்கா அதை பற்றி கேள்வி இல்லை. ஆனால் இந்த ஸ்கீமில் வர பணத்தில் 80% குறைஞ்சது பங்குகளில் முதலீடு செய்யணும். மீதி 20% கையில் கேஷாக இருக்கலாம், இல்லை வேறு விதமான முதலீடுகளில் செய்யலாம். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட நிபந்தனை. ரெண்டாவது என்னென்னா, ஸ்கீமில் முதலீடு செய்கிற முதலீட்டாளர்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் உண்டு. அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு 5000 ரூபா அதில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு வைங்களேன். அந்த 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு வருமான வரி கணக்கு காட்டும்போது அதில் 80C கீழே இதை காமிச்சு வருமான வரி கட்டாமல் ரிலீஃப் வாங்கிக்க முடியும். ஸோ அந்த ஒரு வசதி இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமில் முதலீடு செய்கிற தொகை நீங்கள் மற்ற மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்ச மாதிரி உடனே எடுக்க முடியாது. மற்ற மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்கிற தொகையை தேவைன்னா நீங்கள் 1 வருஷத்துலேயோ 2வது வருஷத்துலேயோ திரும்ப எடுத்துக்க முடியும். ஆனால் இஎல்எஸ் ஸ்கீமில் முதலீடு செய்கிற தொகை அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 3 வருஷம் அதில் லாக்கின் ஆகிருக்கும். அதனால் 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எடுக்கணுன்னா அந்த பணத்தை திரும்ப எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் இந்த ஸ்கீமில் உண்டு. அதுக்கு அடுத்தது,
இப்போது நாம் சொன்ன இந்த இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நம்ம முதலீடு செய்கிற பணத்துக்கு, அந்த ஸ்கீம் வந்து எப்போ பாசிபிள் அப்படின்னா, நீங்கள் வந்து வருமான வரி கணக்கு தாக்கல் செய்கிறது வந்து ஓல்டு ஸ்கீம் சொல்லக்கூடிய பழைய வழிமுறையில் தாக்கல் செஞ்சால் அது வந்து அப்ளிகபிள். இப்போது இந்த போன வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்ட புது ஸ்கீம், அதில் நீங்கள் வந்து வருமான வரி தாக்கல் பண்ணிங்கன்னா இந்த வரி விலக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. ஆனாலும் அந்த 3 இயர் லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாது. அதனால் 3 வருஷத்துக்கு நீங்கள் வந்து இப்போதைய விதிகள் படி 3 வருஷத்துக்கு பணத்தை திரும்ப எடுத்துக்க முடியாது. நீங்கள் புது ஸ்கீமில் வந்து இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் தாக்கல் பண்ணுறீங்க, அதனால் அந்த இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் நான் அவைல் பண்ணலை, அதனால் எனக்கு முன்னாடி கொடுங்கன்னு கேட்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு விஷயம் இருக்குது. சரி, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிலீஃபை வந்து என்ஜாய் பண்ணுறீங்க, பழைய ஸ்கீமில் வந்து வருமான வரி தாக்கல் செஞ்சு பண்ணிக்கிற ஆளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இது மாதிரி இன்னும் பல ஸ்கீம்ஸ் இருக்குது. அதாவது 80C கீழே உங்களுக்கு வருமான வரி தாக்கல் பண்ணும்போது வரி விலக்கு கொடுக்கக்கூடிய இன்னும் பல ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. பல ஸ்கீமில் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்ச கால லாக்இன் உள்ளது அப்படிங்கிறது இதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி வரி விலக்கு கொடுக்கக்கூடிய பிபிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 15 வருஷத்துக்கு உங்கள் பணத்தை கட்டினீங்கன்னா அவ்வளோதான், திரும்ப எடுக்க 15 வருஷம் காத்திருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 10 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கான ஸ்கீம்ஸ் இருக்குது, டேக்ஸ் ரிலீஃப் கொடுக்குறது. அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த 5 வருஷமோ 10 வருஷமோ காத்திருக்கணும், அதுக்கு முன்னாடி பணத்தை திரும்ப எடுக்க முடியாது. இது தவிர என்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ பென்ஷன் ஸ்கீம், அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த வருமான வரி விலக்கு உண்டு. ஆனால் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் வந்து இந்த திட்டம், அதாவது நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய காலங்களில் தான் அதை திரும்ப வாங்க முடியும், அதுக்கு முன்னாடி வாங்க முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது வருமான வரி விலக்கு தரக்கூடிய பல முதலீட்டு வாய்ப்புகள்லேயே குறைஞ்ச கால லாக்இன் பீரியட் உள்ளது அப்படிங்கிறது வந்து இந்த இஎல்எஸ்எஸ். இப்போது இந்த மாதிரியான ஸ்கீமில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் முதலீடு செய்கிறேன் அப்படின்னா நான் எவ்வளோ குறைஞ்சபட்சம் முதலீடு செய்யணும்? இந்த மாதிரியான இஎல்எஸ் ஸ்கீம்ஸு பல நிறுவனங்கள், பல மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனங்கள் இன்றைக்கி இந்தியாவில் செயல்படுது. அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரியான இஎல்எஸ் ஸ்கீம் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா நிறுவனமும் குறைஞ்சபட்ச முதலீடு அப்படிங்கிறது வந்து 500 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சில நிறுவனங்கள் மட்டும் 100 ரூபாய் குறைஞ்ச அளவு முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்படி 100 ரூபாய் 500 ரூபாயெல்லாம் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் முதலீடு செய்கிறதுக்கு வசதி செய்கிறதுக்காக தான். அது என்ன சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு இதில் முதலீடு பற்றி புதியவர்கள் தெரியாமல் கேட்டிங்க அப்படின்னா, அதாவது மாதம் ஒரு தொகையை ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த மாதம் சம்பளம் வாங்கினதுமே அதில் ஒரு 500 ரூபாய் எடுத்து போடுறது, அடுத்த மாதம் அதே மாதிரி, இப்படி ஒரு குறிப்பிட்ட கால அளவில் தொடர்ந்து முதலீடு செய்துட்டு வர்றதை வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் நடைமுறையில் இருக்குது. சரி, இது எஸ்ஐபி. நான் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? அதாவது என்கிட்ட இப்போ 1 லட்ச ரூபா இருக்குது, நான் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி ஒரு இஎல்எஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியும். இன்றைக்கி நீங்கள் 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அவ்வளவும் எடுத்துகிட்டு போய் ஒரே நேரத்துலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது ஆனால் 3 வருஷம் லாக்இனுக்கு உட்படும் இன்றைக்கி விதிகள் படி. அதனால் 3 வருஷம் கழித்து தான் நீங்கள் அதை எடுக்கணும். சரி, நான் இப்படி எடுத்தும்போது பெரிய தொகையை போட்டிருக்கேன், அதனால் இன்றைக்கி குறைஞ்ச விலையில் எனக்கு யூனிட்ஸ் எல்லாம் அலாட் பண்ணுறாங்க, ரைட்டு. நான் 3 வருஷம் கழித்து அதை பணத்தை வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கும் இதே மாதிரி மார்க்கெட் ஒரு வேளை சரிவில் இருந்தால் என்ன பண்ணுறது? கட்டாயம் அன்றைக்கி ஏற்றத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா, சரிவில் இருக்கலாம் இல்லையா, நான் இல்லைன்னு சொல்ல. இதில் வந்து அந்த 3 வருஷம் லாக்இன் அப்படிங்கிறது வந்து இந்த திட்டமே 3 வருஷத்துக்கானது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாம். இந்த திட்டத்தில் லாக்இன் பீரியட் தான் 3 வருஷம். நீங்கள் அதை 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ ஏன் ஈவன் 20-30 வருஷத்துக்கு கூட நீங்கள் விரும்பக்கூடிய காலம் வரையும் அதிலே தொடர அனுமதிக்கலாம். அப்போ அந்த தொடர்ந்த வளர்ச்சிங்கிறது சாத்தியம். இவங்க நீங்கள் கட்டின பணத்தில் 80% பங்குகளில் தான் முதலீடு செஞ்சுருக்காங்க. அதனால் பங்கு சந்தை வீழ்ச்சியில் இருந்ததுன்னா நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு குறைந்த ரிட்டர்ன் தான் கிடைக்கும். அதனால் ஏற்றத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து
வெளியே வர்றது தான் இஎல்எஸ்எஸ் ஸ்கீமை பொறுத்தவரையில் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். இந்த நேரத்துக்கு இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் பற்றி ஏன் நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யோசிச்சிங்கன்னா ரைட்டு தான். ஏன்னா இது போர் சூழல் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தொடங்கின போரில் அமெரிக்காவும் கலந்துக்கிட்டு இது பெரிய அளவில் உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்திய பங்கு சந்தை மட்டும் இல்லை, உலக அளவில் பல நாடுகளோட பங்கு சந்தை வீழ்ச்சி கண்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்திய பங்கு சந்தை கடந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ வீழ்ச்சி கண்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இது ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் பல நல்ல பங்குகள் விலை குறைந்து ஒரு நியாயமான விலை அப்படிங்கிற அளவில் எட்டியிருக்கு. சிலது அதை விட கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிபுணர்கள். இதை தாண்டி சர்வதேச மதிப்பீட்டு நிறுவனங்கள் பலது, அதாவது பங்கு சந்தை தொடர்பான ஆய்வு பணிகளில் ஈடுபடுற நிறுவனங்களான நியூமுரா, சிட்டி, இன்னும் பல நிறுவனங்கள்லாம் இந்த நேரத்தில் தங்களோட மதிப்பீடுகளை வெளியிட்டிருக்காங்க இந்திய பங்கு சந்தை பற்றி. அந்த அறிக்கையெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் சந்தை கொஞ்சம் சரிவை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போது இன்னும் பல நல்ல பங்குகள் நமக்கு நல்ல விலையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பங்கு முதலீடுங்கிறது பங்குகள் குறைவான விலையில் வாங்கணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுதான் எல்லாருக்குமான பாடமே கூட. குறைவான விலையில் வாங்கி அதிகமான விலையில் விற்றா பங்கு சந்தையில் லாபம். அதுதான் பண்ண போகிறோம். அப்போது இப்போ விலை குறைஞ்சிருக்க இந்த நேரத்தில் தானே நம்ம முதலீடு செய்யணும். அப்போது இந்த நேரத்தை நம்ம நேயர்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இதை பற்றி தகவல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேரத்தில் நம்ம இஎல்எஸ்எஸ் பற்றிய வீடியோ போடுறோம். சரி, அது எதுக்கு இஎல்எஸ்எஸ் பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டு பற்றி இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பதில் சொல்கிறோம். என்னென்னா, இஎல்எஸ்எஸ் அப்படிங்கிறது குறைஞ்சது 3 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்படி ஒரு லாக்இன் பீரியட் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பக்கம் வருமான வரி சலுகை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பக்கம் நீங்கள் ஒரு நீண்ட கால முதலீடாக நினச்சி இதில் முதலீடு செய்வீங்க அப்படிங்கிற காரணம் தான் முதல்ல நம்ம இஎல்எஸ்எஸ் பற்றி பேசுகிறது. சரி, இப்போது நான் இந்த ஸ்கீமில் முதலீடு செய்கிறேன், ரைட்டு. நான் ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா 1000 ரூபாய்க்குமே எனக்கு பங்குகளை வாங்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் என்ட்ரி லோடு அப்படின்னு சொல்லி ஒரு தொகை இருக்கும். அந்த என்ட்ரி லோடுங்கிறது ஒரு சதவீதமோ 6% அது மியூச்சுவல் ஃபண்டு எந்த நிறுவனமோ அதை பொறுத்து மாறுபடும். அது நீங்கள் அந்த அளவு உங்கள் பணத்தில் குறைச்சிட்டு மீதி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸிட் லோடு அப்படின்னு ஒன்று உண்டு. அது திரும்ப நீங்கள் பணத்தை வெளியே எடுக்கும்போது அதில் இருக்கும். ஆனால் பொதுவாக இந்த எக்ஸிட் லோடு அப்படிங்கிறது சில மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம்ஸில் இருக்கும். அது 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வெளியே வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வெளியே வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் இஎல்எஸ்எஸில் 3 வருஷம் கழிச்சிங்கிற போது உங்களுக்கு எக்ஸிட் லோடு இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து இந்த லோடை பொறுத்தவரையில் இன்னொரு விஷயமும் நீங்கள் கவனிக்கணும். உங்களோட என்ட்ரி லோடுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த என்ட்ரி லோடு எவ்வளோ அப்படிங்கிறது 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்து இருக்கும். ஒன்று டைரக்ட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ரெகுலர் ஸ்கீம்னுவாங்க. இப்போ டைரக்ட் ஸ்கீமுங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு 10,000 ரூபா முதலீடு செய்ய போகிறீங்க இந்த ஸ்கீமில் அப்படின்னா, நீங்கள் நேரடியாக அந்த மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்டில் போயிட்டு இல்லை அவங்க ஆஃபர் பண்ணுற வேறு பிளாட்ஃபார்மில் போயிட்டு முதலீடு செஞ்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி லோடு கம்மியாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த 1% 1.5% அப்படிங்கிற அளவில் மாறுபட வாய்ப்பு இருக்குது. இப்போ ரெண்டாவது சொன்ன ரெகுலர் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ரெகுலர் ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு இன்டர்நெட்லலாம் போய் பார்த்து டைரெக்டாக அந்த வெப்சைட்டில் போய் இல்லை அவங்க சொல்கிற பிளாட்ஃபார்மில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கெல்லாம் அவ்வளோ பொறுமையோ இல்லை அதை பற்றிய புரிதலோ கிடையாது. நான் பேங்க் ஆப்ரேஷனை என் பொண்ணையோ பையனையோ நம்பி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியானால் நான் எங்கே டைரெக்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலர் ஸ்கீமில் பண்ணலாம். அது ரெகுலர் ஸ்கீம்ங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு
இப்போது இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஏஜென்ட்ஸ் வராங்க இல்லையா, எல்ஐசி ஏஜென்ட் மாதிரியான ஆட்கள், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க செயல்படுறாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி எல்லா இடங்கள்லையுமே அந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு அது மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் யாராவது தெரியலனா பேங்க்ஸ்லேயும் கூட இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உதவுறாங்க. அதனால் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க பேங்க் பிரான்ச்சில் போயிட்டு சொன்னீங்கன்னா அவங்களே கூட பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆனால் பேங்க் பண்ணாலும் சரி, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ன்ற தனிநபர் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு பண்ணுற இந்த சேவைக்காக ஒரு சேவை கட்டணம் அப்படிங்கிறது சேர்த்து வசூல் பண்ணுவாங்க. அது மறுபடியும் இன்னொரு 1% இல்லை 0.5% இருக்கும். அதனால் டைரக்ட் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி லோடு 1 1.5 இருக்கும். அதே நீங்கள் ரெகுலர் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற கமிஷனுக்காக இன்னொரு 1% கூட இருக்கலாம். அதனால் அதிகபட்சம் 2.5 3% உங்களுக்கு பணத்தை கழிச்சிட்டு மீதியை தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ரெகுலர் ஸ்கீமில் பண்ணுறது சொல்கிறீங்களே, இது ஒரு முறை தானா இல்லை வருஷம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வருஷம் உண்டு. உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு வருஷம் கழித்து அந்த பணம் ஒரு 15,000 ரூபாயா வளர்ந்து இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்படி வளர்ந்துருக்கிற ஸ்டேஜில் அடுத்த வருஷம் உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு முதல்ல 10,000 ரூபாயிலேருந்து 1% 1.5% எடுத்திருப்பாங்க. ரெண்டாவது வருஷம் அது 15,000 ரூபா வளர்ந்துருக்கும்போது இந்த 15,000 ரூபாயில் 1% 1.5% எடுப்பாங்க. 5 வருஷம் கழித்து இது 1 லட்சம் ரூபாயா வளர்ந்துருந்ததுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது அந்த 1 லட்சம் ரூபாயில் 1.5% 2% எடுப்பாங்க. அதனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு டைரக்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 10 வருஷமோ இல்லை 20 வருஷமோ கழித்து எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய தொகையாக இருக்கும். எதோட கம்பேர் பண்ணும்போதுன்னா, நீங்கள் அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை அதே கால அளவுக்கு ரெகுலர் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, எப்போவுமே விவரம் உள்ள உங்களை முதலீட்டு ஆலோசகர்கள் யாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் டைரக்ட் ஸ்கீமில் போனீங்கன்னா உங்களுக்கு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் 20 வருஷம் 30 வருஷம்னு இருக்கும்போது நல்ல ரிட்டர்னு இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நாம் ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணுறோன்னு வச்சுங்க, மாதம் 10,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2 மோடில் டைரக்ட் மோடில் பண்ணால் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், ரெகுலர் மோடில் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் நமக்கு இருக்க டிஃப்ரென்ஸே 50 லட்சத்துலேருந்து 70 லட்சம் ரூபாய் வரையும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அடுத்தது மாதத்துக்கு ஒரு 5,000 ரூபா அப்படின்னு முதலீடு செய்கிறதா தொடங்கிட்டு எஸ்ஐபி முறையில், அதில் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை 10% டாப் அப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டெப் அப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் முதலீடு செஞ்சிங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முதலீடு செய்யும்போது ஒவ்வொரு ஆண்டும் சராசரி ரிட்டர்ன் 12% அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு 20 வருஷத்துலேயே 1 கோடி ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அது தவிர 25 வருஷத்தில் அது 2 கோடியாக மாறும் அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் 30 வருஷம் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு 4 கோடி ரூபாய் வரையும் வருவாய் ஈட்டி தரும். ஆனால் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் முதலீடு செஞ்சிட்டே வரோம். சில நேரங்களில் இந்த பங்குகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது இல்லையா சந்தையில், இந்த மாதிரி உங்கள் இஎல்எஸ்எஸ் ஸ்கீமில் வாங்கின பங்குகளில் ஏற்றம் இறக்கம் இருக்குது. சில நேரங்களில் அந்த ஃபண்ட் மேனேஜர் உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாரு இல்லையா, அந்த நிபுணர் அவர் கொஞ்சம் ஸ்லாக்காக இருந்துட்டார், இல்லை அவருக்கு அவ்வளோ விவரம் இல்லை, ஆனால் இவரை விட நல்ல எக்ஸ்பர்ட் எல்லாம் மற்ற ஸ்கீம் ஆப்ரேட் பண்ணுறாங்க போகிறது, அதில் ரிட்டர்ன் நிறையான்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் அதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுக்கான வாய்ப்பு இதில் எக்ஸிட் பண்ணிவிட்டு அதுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழலில் உங்களுக்கு யார் சரியான ஆலோசனை சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் இதில் எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே போகிறது ரைட்டு தானா, இல்லை இதிலேயே கண்டினியூ பண்ணுறது ரைட்டா? ஒரு இஎல்எஸ்எஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணோம், அதுலேருந்து நம்ம வெளியே வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிறத டைரக்ட் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கான ஆட்கள் கிடையாது. ஆனால் நீங்கள் இது மாதிரியான யூடியூப்பை பார்த்தோ இல்லை வேறு யாருக்கிட்டேயோ ஆலோசனை கேட்டு அதுபடி பண்ணலாம். அதுக்கு அளவு எனக்கு விவரம் பத்தாதுன்னா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாகவே போகிறது பெட்ரு. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்கள் ஃபோன் பண்ணி நான் என்ன இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது,
இதே மாதிரி இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் இன்னொன்றுத்தில் வந்து நல்ல ரிட்டர்னாமே, ஏன் எனக்கு இதில் கம்மியாக இருக்குது, நான் இதுலேருந்து அதுக்கு போயிட்டோமா அப்படின்னு வேறு ஏதாவது ஆலோசனை கேட்குறது அப்படின்னா, அந்த மாதிரி கேட்குறதுக்கான அக்சஸ் வந்து இந்த ரெகுலர் ஸ்கீமில் உண்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, தொடர்ந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அவங்களுக்கு வந்து அந்த 1%ஓ 1.5% கமிஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் பற்றி ரொம்ப விரிவாகவே நம்ம தகவல் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு இந்த ஸ்கீம் பற்றியோ இல்லை இது ரிலேட்டடான வேறு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். நீங்கள் என்ன சந்தேகங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு பதில் சொல்லுவோம். இது இல்லை நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, அதனால் அதை பற்றி தனியாகவே இன்னொரு வீடியோ போட வேண்டிய நெசசிட்டி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் இன்னொரு வீடியோவும் போடுறதுக்கும் நம்ம தயாராக இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது மாதிரி முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புள்ள மற்றவர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.